கேட்டு எனக்கு கிருபை தாருங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஒரே நிமிஷம் தான் கேட்பேன். இந்த இடத்துல இருந்து போகும்பொழுது ஆண்டவரே நாளைக்கு இந்த வேலை நிற்க கூடாது, இந்த இடத்துல வரும்போது ஆண்டவரே எல்லாரும் கரெக்டா வேலைக்கு வந்துடணும் ஆண்டவரே அப்படின்னு நினைப்பேன். ஆண்டவர் செய்த காரியங்கள் ரொம்ப அற்புதமா இருந்தது. எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து கொண்டே இருந்தார் என் வாழ்க்கையில. நான் நினைச்சேன் எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆண்டவரே, இந்த மாத்திரம் செலக்ட் பண்ணி ஆலயத்தின் வேலை எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சொன்னாரு, நான் தான் சொன்னேன் உனக்கு அது சீக்கிரமா ஒரு ஆலயத்தை உங்க ஊர்ல கட்டி கொடுப்பேன்னு சொன்னேன், அது உன்னை வைத்து செய்வேன்னு சொன்னாரு. அப்பதான் நினைச்சேன் ஆண்டவரே ஒவ்வொரு பணியையும் ஒவ்வொரு செங்கலையும் ஒவ்வொரு நாள் வேலையும் தேவைகளை வைத்து செஞ்சார். உடைச்சார், ஒவ்வொரு நாள் உள்ளத்தை உடைச்சார். நீ பெருமை இல்ல, வா தூக்கு, பண்ண தூக்கு, ஆலையில நீங்க இவ்வளவு சேர்ந்து வேலை செய்யணும் உடைச்சார். அப்பதான் தெரிந்தது ஒரு ஆலயத்தை கட்டும் பொழுது வேத வசனம் சொல்லப்படுகிறது, மலைகள் ஏறி மரங்களையும் ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றையும் வெட்டி கொண்டு என்ன பண்ணணும் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக எங்களை உருவாக்கி இருக்கீங்க. ஹல்லேலூயா, உங்களுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக நான் நினைச்சேன். ஹல்லேலூயா, அவன் நினைச்சா கான்ட்ராக்ட் கையில கொடுத்துருக்கலாமே, அநேக பணங்கள் இருந்து ஏதாவது செஞ்சிருக்கலாமே நினைச்சேன். ஆனா அன்னைக்கு உயிர் உள்ள நாள் எல்லாம் வாசிங்க 23ல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில. கர்த்தருடைய வீடு இருந்தா தானே நீடித்த நாட்டில் நிலைத்திருக்க முடியும், நிலைத்திருந்து கனி கொடுக்க முடியும், உருவாக்கப்பட்டு எழுப்பி பிரகாசிக்க முடியும். கர்த்தர் இப்படி ஒரு ஆலயத்தை சொல்லுங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. 1 பேரு புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இங்கே உங்களை அழைத்து வந்திருப்பது எதுக்காக, அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமாக்கப்படுறதுக்காக தான் பரலோகத்துல பிரவேசிப்பதுக்கு மிக முக்கியமான தேவை ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை. கர்த்தர் இங்க வர்ற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்கட்டும். ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். பரிசுத்தர் 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 என்று புகழக்கூடிய நல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆலயத்தில் இன்னும் வசனத்தின் மூலமாக வருகிற ஜனங்களை விடுவிப்பாராக, ரட்சிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துதல் கூறுகிற அன்பு தலைமை ஊழியக்காரங்களுக்காக, உதவி ஊழியக்காரங்களுக்காக, இங்க வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து தெரிவிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஊழியங்களை பல மடங்கு பெருக முடிய, புதிய குடும்பங்களை புதிய ஆக்குகளை தர முடிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.